20,000 30,000 50,000 60,000 தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதோட அம்மா மெடிக்கல் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அதுக்கு பெயரை மாற்றி சில இடத்துல வச்சிருக்கிறாங்க, பல இடத்துல ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் அவருடைய சாதனை. அதோட அம்மா உணவகம், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் வயிறார விலை குறைவாக மழை விலையிலே உணவு கிடைக்கிறதுக்கு அம்மா உணவகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டுள்ளார். அந்த திட்டத்துக்கு பணிபுரிந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுடைய குறைச்சாங்க, பணி செய்கின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைச்சாங்க. அப்புறம் அம்மா உணவகத்துக்கு தர வேண்டிய பொருளை குறைச்சாங்க. இதனால அம்மா உணவகம் நலிவடைந்து வருகிறது. ஆனால் அம்மா என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அம்மா உணவு திட்டத்தை இந்த ஆட்சியாளர் மூட பார்க்கிறாங்க. நீங்க ஆட்சி இருப்பது 24 அமாவாசை தான் திரு ஸ்டாலின் அவர்களே. மீண்டும் அம்மாவுடைய இந்த அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும் அதிமுக ஆட்சியில். ஏழைகள் மகிழ்ச்சியோடு உணவருந்தி செல்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மாவும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. சென்னையில் 2,62,000 கோடி முதலீட்டை ஈர்த்து பல தொழில்கள் தொடங்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தது. அதே வழியில் அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டாளர்